ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் வினோ ஒர்க் கிளம்புனதுமே ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது அம்மாட்ட கால் பேசிட்டு வீட்டில் இருக்க எல்லா பேலன்ஸ் ஒர்க்கையும் பண்ணுறது தான். நான் அடிக்கடி ஒன்று நினைப்பேன், நம்ம அம்மா அப்பாலாம் நம்மளை கஷ்டத்தை சொல்லி வளர்த்துருக்காங்க. எது கேட்டாலும் வாங்கி தராமல் எது வேணுமோ அதை மட்டும்தான் வாங்கி தருவாங்க. அதனாலேயே என்னமோ இப்போ நம்ம ஓரளவுக்காவது பொறுப்பாக இருப்போம். பட் நம்ம பசங்களை நினச்சி பாருங்களேன், அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாமே வாங்கி தந்துடுறோம். எனக்கு சைக்கிள் 7வது படிக்கிறப்ப குவார்டர்லி எக்ஸாமில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் தான் அப்பா வாங்கி தருவேன்னு சொல்லிட்டாரு. கரெக்டாக நான் படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு வாங்கி தந்தாங்க. பட் இப்போ இருக்க பசங்களுக்கு பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வாங்கி தந்துடுறோம். என் பையன் படித்தா போது கை கால் தவிர எல்லா பக்கமும் ஆடிங்கன்னு அப்படி சொல்லுவாங்க. பட் இப்போ என் பையன் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, மிரட்ட கூட கூடாதுன்னு சொல்கிறோம். நம்ம நல்லா வளர்க்குறோங்கிற பேரில் அவங்க லைஃப்பை வேஸ்ட் ஆகிட்டே வரோன்னு எனக்கு தோணுது. நம்ம கேட்டது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டா அவங்களுக்கு எய்ம்னு ஒன்று இருக்குமா? ஏதாச்சும் கோல் வச்சு நெக்ஸ்ட் லெவல் போவாங்களா சொல்லுங்கள்? எதுனாலும் அப்பா பார்த்துப்பாரு அம்மா பார்த்துப்பாங்கன்னு யோசிப்பாங்களே தவிர அவங்க அறிவை கண்டிப்பாக யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நானே தம்பிங்கள்கிட்ட கண்டிப்பாக இது நிறைய சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நம்ம பண்ணுற ஒரு ஸ்டெப் தான் நாளைக்கு அவங்களுக்கு ஃபியூச்சரில் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.